அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜக்காத்துடைய சட்டங்கள். அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்திற்காக தன்னுடைய பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவு தகுதியுள்ள முஸ்லீம் வசம் உரிமையாக்கி வைப்பதற்கு ஜக்காத் எனப்படும். ஜக்காத்துடைய சிறப்புகள். ஜக்காத்தை நிறைவேற்றுவதால் பொருளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. மேலும் பொருட்களுடைய கெடுதிகள் இன்னும் அதனுடைய குழப்பங்களிலிருந்து மனிதன் பாதுகாக்கப்படுகிறான். எந்த மனிதர் தனது பொருளின் ஜக்காத்தை நிறைவேற்றிவிட்டாரோ அவர் பொருளுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார். ஜக்காத்தை நிறைவேற்றாதவருக்கு மிக கடுமையான தண்டனைகள் இருப்பதாக குர்ஆன் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த மக்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திற்கு ஜகாத் கொடுக்க மாட்டார்களோ அவர்களுடைய இந்த பொருள் கடுமையான விஷம் நிறைந்த வழுக்கைத்தலை பாம்பாக மாறி அவர்களின் கழுத்தை சுற்றி கொள்ளும். மேலும் அதனுடைய பற்களால் தாடைகளில் கடித்து கடித்து, நான் தான் நீ சேகரித்து வைத்த பொருளாவேன், நான் தான் உன் பொக்கிஷமாவேன் என்றும் கூறும். ஜக்காத்துடைய சட்டம். ஜக்காத் கொடுப்பது ஃபர்லாகும். குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அது அறியப்படுகிறது. அதை யாராவது மறுத்தால் அவன் காஃபிராவான். யார் ஒரு பொருள் அதிகமாக இருக்கும் நிலையில் ஜக்காத் கடமையானவர் ஜக்காத்தை நிறைவேற்றாவிட்டால் அவர் பெரும் பாவியாவார். ஜக்காத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகள். 1. முஸ்லிமாக இருப்பது. 2. சுதந்திரமானவராக இருப்பது. 3. அறிவுடையவராக இருப்பது. 4. பருவமடைந்தவராக இருப்பது. 5. ஜக்காத் கடமையாகும் அளவு பொருளுக்கு உரிமையாளராக இருப்பது. 6. ஜக்காத்துக்கு தகுதியான பொருள் அடிப்படை தேவை மற்றும் கடனை விட்டும் நீங்கியிருப்பது. 7. பொருளின் ஜக்காத்துடைய அளவு பிறை கணக்கின்படி ஒரு வருடம் தன்னிடத்தில் இருப்பது. அடிப்படை தேவைகள். தங்கியிருக்கும் வீடு, அணியக்கூடிய ஆடைகள், வீட்டு ஜாமான்கள், பயன்படுத்தும் வாகனம், இவை மனிதனின் அவசிய தேவைகளில் உள்ளதாகும்.